தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/3/2017 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 1:45 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றங்களை எல்லாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு மாதத்துக்கு முன்னாலே விலங்குகள் எல்லாம் கனவிலே வந்தால் எப்படி இருக்கும் பலன்கள்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில விலங்குகளை பற்றி உங்களுக்கு சொல்லலை. பொதுவாகவே நாய்க்குட்டி கனவில் வந்தால் புதிய நண்பர்கள் எல்லாம் கிடைப்பார்கள். அதே நேரம் நாய்க்குட்டி குலைக்கிறது மாதிரி உங்களை பார்த்து குலைக்குது, நீங்கள் வீதியில் போகிற போது அது மாதிரி கனவிலே வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நட்பெல்லாம் பகையாகி போயிடும். எச்சரிக்கையோடு இருக்கணும். யாராவது நண்பர்கள் இருந்தால் அந்த நண்பர்களோடு நீங்கள் கொஞ்சம் ஒத்து போய்க்கொள்ள வேண்டும். ஒரு 3-4 நாளைக்குள்ளே அதனுடைய பலன் தெரிஞ்சிடும். நரி முகத்தில் விழித்தால் யோகம். நரி கனவில் கண்டால் ரொம்ப நல்லது. ஆனால் நேரே பார்க்குற போது அது ஊழையிடக்கூடாது. அதே நேரத்தில் குதிரை கனவில் வர்றது மிக அற்புதமான கனவு. யாருக்கேனும் குதிரை கனவில் வந்தால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும்னு அறிவுறுத்துது. பெரும்பாலும் கருப்பருக்கு வாகனம் குதிரை. குதிரை குலதெய்வங்களுக்கு வாகனமாக கொடுக்கப்பட்டிருக்கும். கிராமப்புறங்களிலே பார்த்தால் 2 குதிரை வைத்து ஒரு பூதம் வைத்து பக்கத்திலே கருப்பர் சிலையெல்லாம் இருக்கும். அல்லது கருப்பருக்கு என்று அறிவாள் ஏதாவது ஒரு ஆயுதங்கள் ஊன்றியிருப்பார்கள். ஆகையினாலே அந்த கனவிலே குதிரை வந்தால் நீங்கள் குலதெய்வத்துக்கு உடனடியாக வழிபாடு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அறிவுறுத்துது. அதே நேரத்தில் குதிரை கனவிலே பறந்து கொண்டு செல்கிறது என்றால் உங்களுக்கு வெளியூர் வாய்ப்பு வருதுன்னு அர்த்தம். குதிரை நம்ம நடந்து போகின்ற பொழுது அது வேகமாக ஓடுகிற மாதிரி நீங்கள் அதில் ஏறி சவாரி செய்வது போல கனவு கண்டால் உங்களுக்கு விரைவிலே வெளிநாட்டு யோகம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். யானை கனவில் வந்தால் மிக மிக நல்லது. அது முழுமையாக ஆனைமுக பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைத்த மாதிரி. ஆகினாலே தெய்வங்களுடைய வாகனங்கள் கனவிலே வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம். மயில் ஒருத்தருக்கு பறந்து போகிற மாதிரி கனவில் வந்தால் வெளிநாட்டு யோகம் வரும். என்னுடைய நண்பர் ஒருவர் வெளிநாட்டு கத்தாருக்கு போகணும், வெளிநாடு போகணும்னு சொல்லி 2-3 வருடங்களாக ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு ரொம்ப தாமதமாகிக்கிட்டே வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் சொன்னார், நேற்று ஒரு கனவு வந்துச்சு, ஒரு மயில் மீது நான் ஏறி உட்கார்ந்து பறந்து போகிற மாதிரி கனவு இருந்துச்சு அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும், வெளிநாட்டு யோகம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் அந்த அந்நிய தேச அழைப்பு அவருக்கு உடனடியாக வந்தது. காரணம், இது போன்ற தெய்வீக பறவைகள், தெய்வ அம்சம் உள்ளவை, தெய்வத்திற்கு வாகனமாக கொடுக்கப்பட்டவைகள் உங்கள் கனவிலே வந்தால் உங்களுக்கு மிக விரைவிலே நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். ஆகையினாலே இதுபோல் கனவுகள் காண்பதெல்லாம் படுத்த உடனே கனவு கண்டால் அது பலிக்காது. எழுந்திருக்கிற போது கனவு காண்கிற போதும் பலிக்காது. எந்த நேரத்திலே கனவு காண வேண்டும்? அப்துல் கலாம் சொல்லுவார், தூங்கும்போது காண்பதெல்லாம் கனவு, விழித்திருக்கும் போது காண்பது தான் கனவுன்னு. அது என்ன கனவு அப்படின்னா நம்ம முன்னேற்றத்திற்காக உரிய கனவு. வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார், எண்ணியது எண்ணிய எய்துவர் எண்ணிய திண்ணியர் ஆகப்பெறின்னு சொல்லி ஒரு அற்புதமாக சொல்வார். நீங்கள் எதை எண்ணீர்களோ அதாக மாறுவீர்கள் அப்படின்னு. ஆனால் 3வது ஜாமத்திலே நீங்கள் கனவு கண்டால்தான் கண்ட கனவு பலிக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மன அமைதி குறைகின்ற நாள். இன்றைக்கு சந்திர மங்கள யோகம் இருந்தாலும் கூட, சப்தமஸ்தானத்திலே குரு வீற்றிருந்தாலும் கூட 12ஆம் இடத்தில் தனாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். எனவே தேவைக்கேற்ற பணம் வருமா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலே மன நிம்மதி இயல்பாகவே குறையும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சி காட்ட வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். முன்னேற்றம் கூடுதலாக கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் கூட தொழிலுக்கு உறுதுணை புரியும். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. 4ஆம் இடத்திற்கு அதிபதி 10இல் இருக்கின்ற பொழுது பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடும். அது மட்டுமல்ல, தனாதிபதியாக இருக்கும் புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். இருந்தாலும் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் விவாதங்களை விலக்க வேண்டிய நாள். இன்றைக்கு காலையிலேயே ஒரு சிலருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவற்றையெல்லாம் நீங்கள் விலக்க வேண்டும்.
வீடு விற்க வாங்க எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரவு திருப்திகரமாகவே இருக்கும் என்று சொல்லலாம். இருந்தாலும் கூட 12ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே தொழிலில் சில மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் நீங்கள் முன்வரலாம். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு பணவரவு திருப்தியாக வந்து சேரும். குடும்ப முன்னேற்றம் கூடும். கூட இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். திருமண முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்திலே ராகு, 7லே கேது, சர்ப்பகிரகத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. பகை இன்றைக்கு அதிகரிக்கலாம். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். வீண்விரயங்கள் ஏற்படுகிறது என்றும் கவலைப்படுவீர்கள். கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சஞ்சலங்கள் அதிகரிக்கும். விரயங்கள் கூடும். கூட இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக நற்பலன்கள் செய்வார்களா என்பது சந்தேகம்தான். பகை அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்றும் தொடரலாம். வாகனத்தாலும் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாடுதான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, கட்டிட திறப்பு விழாக்களை பற்றி சிந்திக்கும் நேரம். புதிதாக கட்டிய கட்டிடத்தை திறக்கலாமா, புதிதாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். இந்த நாள் ஒரு பொன்னான நாள் என்று கூட சொல்லலாம். ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். கலகலப்பான செய்தி காலை நேரத்திலேயே வந்து சேரும். நண்பர்களும் உறவினர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்றைக்கு எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தனவரவு உண்டு. 5ஆம் இடத்திற்கு அதிபதி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளை கொஞ்சம் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள், கடல் தாண்டும் முயற்சிகளுக்காக நீங்கள் செலவிடலாம். தொழில் எப்பொழுதும் போல சீராகவே இருக்கும். லாபம் திருப்திகரமாக வரும். தனுசு ராசி நேயர்களே, கலக்கங்கள் அகலும் நாள். இன்றைக்கு காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவர். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ராசிநாதன் வக்ரம் பெற்றிருப்பதால் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வரலாம் என்றாலும் கூட வரவில் திருப்தி ஏற்படும். தொலைபேசி வழி தகவல், அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். 9லே ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு மகத்தான நாள். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, அலுவலக பணிகளில் இருந்த தொய்வு அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படும். இன்று கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நாள். குருவின் பார்வை இருக்கிறது. எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். வரன்களும் வாயில் தேடி வரலாம். சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிர பலம் கூடுதலாக இருக்கிறது. எதிரிகளின் பலம் கூடுதலாக இருந்தாலும் கூட குரு பார்வை 2ல் பதிவதால் வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். தேடும் நண்பர்களால் உங்களுக்கு திரவிய லாபம் உண்டு. வளர்ச்சி அதிகரிக்கும். அது மட்டும் அல்ல, வழக்குகள் சாதகமாக முடியும். 6ல் இருக்கின்ற ராகுவால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும். உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள சஷ்டி விரதம் என்பதனாலே இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.